ஓட்டங்காட்டுக்கா கவுட்டுக்காரி மக்காட்டுக்கா மதுக்காரி மதுராட்ட ஊருக்குள்ள மல்பங்கத்தா கேளடி உள்ள மதுராட்ட ஊருக்குள்ள மல்பங்கத்தா கேளடி உள்ள ஆறாது சரணா ஏ பக்கம் நீங்க வரது வந்துருவோம் சரணா ஏ பக்கம் நீங்க வரது அவமகள போயிட்டாங்க அச்சனுக்கு அவமகள போயிட்டாங்க அச்சனுக்கு ஹலோ சொல்லு ஹலோ 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 ஒண்ணுனா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேவ சொன்னா எப்படி இருக்கு அப்ப என்னப்பா அது ஹலோ சொல்ல சொன்னீங்க ஹலோ ஹலோ நீ சொல்லுமா ஹலோ ஹலோ அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வந்தது வராதுமா ஒரே இங்கிலீஷ் வீசா தூக்குது என்ன பண்றது? நம்ம காட்டுப்பாடு கோயில் திருவிழாவில் இந்த மேடையில எவ்வளவு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி உங்கள மாதிரி பொம்பளை பிள்ளைய பார்த்தாட்டா என் பங்காளிக்கெல்லாம் மேலைக்கெல்லாம் ஏறு அப்புறம் இறங்கு. என்னது மூச்சுதே பாத்து மச்சான் பாத்து. மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சு போய் அப்படி சொல்லுங்க. உங்க ரவுசை எல்லாம் ஓரம் கட்டி அங்க வச்சிட்டு பின்னாடி வச்சிட்டு 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 மச்சாங்களே கணக்கு ரொம்ப எட்டி இருக்கா அவருக்கு. மச்சான் எட்டி இருக்கறாங்க. ஏன் மச்சானுக்கு மட்டும் வணக்கத்தை சொல்லுங்க. மச்சானுக்கு மட்டும் ரமேஷ் மச்சானுக்கா? ஏ மர்மே மர்மேனா சரி ரமேஷ் மர்மேனுக்கு வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லணும். மர்மையே வணக்கம் மர்மையே. எங்களுக்கு சொல்ல தெரியாதா? வேற எப்படி சொல்லணும்? மர்மையே வணக்கம் மர்மையே. என்ன என்ன டபுள் மீனிங்கா? அரஞ்சு விடு. என்னன்னு சொல்லுமா? பாட்டு மூலியமா சொல்லுங்க. ஓ பாட்டு மூலியமா சொல்லுமா? அப்பா சுரேஷ் வாஜிபா. ஐயா வாரு சவாயரே வயசுல பெரியரே வாரு சவாயரே வயசுல பெரியரே. ஐயா குரு சவாயரே கொண்டே பெரியரே குரு சவாயரே கொண்டே பெரியரே. ஐயா வந்தன வந்தன வந்து ஜலமுட குந்தனே வந்தன வந்தன வந்து ஜலமுட குந்தனே. அங்க வரும்போது வங்கோட்ட பட்டாமுச்சி சொன்னனே வரும்போது வங்கோட்ட பாட்டுக்கார சொன்னனே ஆரோடி பாட்டுக்கார. ஐயா சந்தனத்தை புசுங்க சந்தோஷமா கேளுங்க சந்தனத்தை புசுங்க சந்தோஷமா பாருங்க. ஐயா வந்தனே போடுங்க விசுங்க விசுங்க வந்தனே போடுங்க விசுங்க விசுங்க. ஐயா வெத்தலை நான் வெத்தலை வெறுக்க நூறு வெத்தலை வெத்தலை நான் வெத்தலை வெறுக்க நூறு வெத்தலை. அங்க வங்கி வந்த ஒத்தையில வங்கி கூட்ட வெத்தலை வங்கி வந்த ஒத்தையில வங்கி கூட்ட வெத்தலை. ஐயா வந்தனமா வந்தனே. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போகுது. ஏன் திடீர்னு இழுவையாயிருச்சு? இழுவையும்ல வலுவையும் இல்ல. எல்லாரும் மேல பயங்கரமா கோவமா இருக்கேன். என்னது என்ன என்ன கோவம்? இந்த மனுஷன் இருக்காரு ஏன் இவர் ஃபீல்டுக்கு வரப்ப நான் பிறக்கவே இல்லை. ஆக்காட்டி யாரும் வந்து கோட்டை சாமி எத்தனை திரைப்படத்தில் வாச்சிருக்காரு. இதுக்காக என்ன பண்ண சொல்ற? அவரை எத்தனை நாத்திரம் நம்ம கிராமிய கலை உலகத்துல 4 நாத்திரம் வாசிக்கிற ஒரே ஆள் அவர்தான். அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். யாரு ஜோரா கை தட்டுங்க ஒரு கை தட்டு சொல்றீங்க. அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவருக்குலாம் இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? கீபோர்டு அவனுக்கு அறிவு இருக்கா? அப்படி சொல்ற எல்லாருக்கும் அறிவு இருக்கா கேக்குறேன். இந்த தொப்பி தொப்பி அப்ப இங்க எல்லாம் வாசிக்கிறவங்க அறிவு கட்டு போய் வாசிக்கறாங்களா? தொப்பிக்கு அறிவு இருக்கா? அவலாம் எவ்வளவு பெரிய கலைஞரடா. பின்னாடி பேட் பாரு 80 ரூபாய்க்கு ஜாம் ஆயிருக்கான். கொஞ்சோட அறிவு இல்ல அவனுக்கு. அப்போ இது அறிவு இருக்கறால உனக்கு மட்டும் தான் இருக்கா? சகப்புகளை சேரவே சுத்தமா அறிவு இல்ல. சேப்பல சேர சுத்தம் சேர. ஆமா இந்த ரோஸ் கலர் புடவை சுத்தமா கேவலம்னு என்னன்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு. ஏய் ஏங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கவங்க எல்லாருக்கும். என்னதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொல்லு முதல்ல. என்ன கை உங்க அடிப்பியா? இந்த இதெல்லாம் பட்டாம சத்திர வச்சு கேடல அரஞ்சு விடுடா. இங்க இழுத்து பட எடுத்து வச்சிட்டேன். அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கணும் சொல்லிட்டேன். அந்த பிளேட் வச்சுக்கணும். யார்கிட்ட? அந்த பிளேட். அந்த பிளேட் பம்மி போகும். நான் வச்சுட்டு வச்சுக்க. நீ ஒரு அடி அடிச்சா நான் 4 அடி அடிப்பேன். சரி இருக்கட்டே. நான் ஏன் அப்படி கேட்டேன்? ஏன் கேட்டீங்க? எனக்கு பட்டாமூச்சி சத்தி கச்சேரி வைக்கணும்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. கச்சேரி கூடி வந்தாச்சு. சரி பட்டாமூச்சி சத்தி என்னன்னு இருப்ப? என்ன தம்பி காட்டுப்பட்டுல கச்சேரி வைக்கணும். கச்சேரி வைக்கணும். எவ்வளவுப்பா கச்சேரி கேட்டிருப்பாங்க. கேட்டிருப்பாங்க. யாரு? சத்தி விழா கமிட்டி. சத்திர கேட்டிருப்பாங்க. சரி அண்ணே நான் பக்கத்தூர்ல 80 ரூபாய்க்கு பண்றேன். நம்ம ஊருக்கு 1 லட்சம் இருப்பேன். சரி யாரு? சத்திப்பைய. சத்திப்பைய. தம்பி அவங்க சொல்லிருப்பாங்க. தம்பி
அவளெல்லாம் பண்ண முடியாது. இப்பதான் மரியாதை பேசலாம். பேச பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு வழியா அந்த அண்ணன் பேசி முடிச்சு 95,099 ரூபாய் கச்சேரி வாங்கிட்டான். 95 99 ஆமா முகரே கச்சேரி வாங்கிட்டான். கச்சேரியை கூட்டி வந்தாச்சு. அவன் மட்டும் தான் தெரியும் தவிர போட்டோ வச்சிருக்கா பாரு. ஆமா ஆமா அவன் மட்டும் போட்டா மட்டும் வச்சிருக்கான். அவன் மைக்ல சொல்றான் ஏய் கப்ளிங் ஓச்ச திருப்புறாங்களா. ஏமா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா கூட்டி வந்திருக்காளுங்க. எந்த ஊரு யாரு நீங்க எங்க இங்க இருக்கிறேன் என்ன பாக்கல பின்னாடி போயிடுச்சு பிள்ளை. ஏமா எந்தெந்த ஊர்ல வந்திருக்கிற யாராவது சொன்னீங்களா? அப்படியா? அப்ப அவுத்து விட்டுருவோம். ரொம்ப நேரமா கட்டினியம்மா. அது இல்ல இங்க இல்ல பாட்டு விட்டுறவா என்னன்னு மேட்ரா. ஓ மேட்ரா. அப்பா சுரேஷ் மேட்ரா சொல்லிருக்காங்க. நான் கூட வேற மேட்ரா நினைச்சிட்டேன். அவன் புத்தி அப்படியே இருக்கு. ஐயா கச்சேரி நான் கச்சேரிக்கு நாட்டு புறா கச்சேரி கச்சேரி நான் கச்சேரிக்கு நாட்டு புறா கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி பட்டாமுச்சி கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி பட்டாமுச்சி கச்சேரி ஐயா தவுளுதா சுரசோட தவுளுதா கரமகோடி சிறந்தவர் அவர் ஊரு திருச்சிங்க. நான் சிறந்தவர் அவர் பேரு ஆரோடுங்க. ஐயா தப்பேல நான் தப்பேலா கும்பகோணம் தப்பேலா நான் தப்பேலா தொப்பி கண்ணு தப்பேலா ஐயா பாடுதா புதுக்கோட்டை பாடுதா புதுக்கோட்டை ஐயா சண்முக பாட்டு பாடு ஜாலியான கச்சேரி சண்முக பாட்டு பாடு ஜாலியான ஐயா பிரேமபுள்ள பாட்டு பாடு பிக்கப்பட கச்சேரி பிரேமபுள்ள பாட்டு பாடு பிக்கப்பட வாங்க ஐயா இலக்கிய பாட்டு பாடு ஈஸியான கச்சேரி இலக்கிய பாட்டு பாடு ஈஸியான அமராசா இந்த மாதிரி டான்ஸ் எங்கேயும் பார்க்கல. கிட்ட வந்து அது பாட்டுக்கு பல்ல காட்டணும் ஓட்டு சந்தா தெரியுது என்னன்னு தெரியல. ஏமா காலையில ஆபரேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஆடும்போது எச்சு பொழிச்சு மூஞ்ச தெரிச்சிருச்சு. ஆமா அப்படி கச்சேரினா கச்சேரி சத்தியோட கச்சேரி கச்சேரினா கச்சேரி சத்தியோட கச்சேரி நாகப்பா நான் சொல்றேங்க தங்கமான நான் சொல்றேங்க ஐயோ ஆடியோ புதுக்கோட்டை ஆடியோ ஆடியோ ஆடியோ